அறிவாயுதம் இதழின் சார்பில் மிகவும் ஆர்வத்தோடு பல்வேறு அறிஞர்களையும் அழைத்து ஒரு சிறந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கிற அரசு அலுவலர்கள், தனியார் துறை அலுவலர்கள், வழக்குரைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றிருக்கிற நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தோழர் டி ராஜா, இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு பெற்ற அலுவலர் எம்ஜி தேவசகாயம், பேராசிரியர் நாகநாதன், இனி உரையாற்றிருக்கின்ற தமிழக சட்டமன்ற உறுப்பினர் மனித நேய மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜவாஹருல்லா, ஊடகவியலாளர் தோழர் கா ஐயநாதன், வினோத், நம் எல்லோரையும் அறிமுகப்படுத்துகிற தன்மையிலேயும் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிற தன்மையிலேயும் இதுவரை இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றோரின் பார்வையில் இடஒதுக்கீடு என்கிற பொருள் பற்றி நல்ல உரையாற்றிய என்னுடைய அன்பு தோழர் அழகிய நம்பி அவர்களுக்கும், நன்றி உரையாற்றியிருக்கிற ராசா ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாளை காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு விழா வைத்திருக்கிறேன். பெரியார் ராமசாமி நாகம்மை அறக்கட்டளை சார்பில். அதனால் நான் இந்த கருத்தரங்குக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்காதேன்னு சொன்னேன். இருந்தாலும் தோழர்கள் வற்புறுத்தினார்கள். இது எனக்கு இன்றியமையாத ஒரு பணி. ஆகையினால் நான் தவற விடுவது சரியல்ல என்று கருதித்தான் ஒத்துக்கொண்டேன். முந்தா நாளும் ஒரு நிகழ்ச்சி, அதுக்கும் கூப்பிட்டாங்க. நான் ஏதாவது ஒன்று வரேன் அதோன்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன். நான் நீண்ட நேரம் பேசணும், அதுக்கு வாய்ப்பு இனி குறைவு. இருந்தாலும் அடிப்படையான சில செய்திகளை இதில் முழு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். முதல்ல வெள்ளையன் காலத்துக்கு முன்னாலே, வெள்ளையன் காலத்தில், பிறகு வெள்ளையன் போன பின்னாலே இந்த 2 கட்டங்களாக பிரித்து கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் இடஒதுக்கீடு என்கிற செய்தியை. ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெள்ளையன் ஒரு அயல் நாட்டுக்காரன். அவனுக்கு இந்த நாட்டில் சொந்தம் கிடையாது, அவன் மொழி இந்த நாட்டில் பேசப்படலை, சுரண்டுவது ஒன்று தான் அவனுடைய நோக்கம், அடக்கி ஒடுக்கி ஆளுவது ஒன்று தான் அவனுடைய நோக்கம். மகாத்மா காந்தி அவர்கள் 2வது வட்டமேச மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டார் அம்பேத்கரோட. அவர் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது வந்த உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார் காந்தி அவர்கள் 1932. அதில் என்ன சொன்னார்னா, அவர் ஆங்கிலத்தில் அறிக்கை விட்டார். அவர் எப்பொழுதுமே குஜராத்தில் தான் எழுதுவார். மகாதேவ தேசாய் அதை ஆங்கிலம் பண்ணுவார். அது எல்லா செய்தித்தாள்லையும் வரும். அதை மொழிபெயர்த்து நம்ம தமிழ் ஏட்டில் ஒட்டில் போட்டிருந்தாங்க. இந்தியா இஸ் நாட் ரூல்டு பை த வைஸ்ராய் who is the representative of the king. It is ruled by 260 ICS officers. இன்னைக்கு ஐஏஎஸ் சொல்கிறீங்களே, அவங்களுக்கு ஏற்கனவே பேர் ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ். இது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஏன் இதை சொல்கிறேன்? ஐயா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. அதான் இந்தியாவினுடைய நிலைமை. பின்ன யாருக்கு தெரியணும்? அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த அதிகாரிக்கு? எழுத்தரா, காவலரா, ஏவலரா,
அப்படி இருக்கிற அதிகாரிக்கு தெரிஞ்ச புண்ணியம் இல்லை. இந்த நாட்டை பல மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 640 மாவட்டம். சென்னை மாகாணத்தில் ஏற்கனவே பழைய சென்னை மாகாணத்தில் 26 மாவட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 32 மாவட்டம். இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆட்சியர் இருக்கிறார். அவர்தான் ஏற்கனவே ICS, இப்போது IAS. தி கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இஸ் த கவர்னர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். அதுதான் வெள்ளைக்காரனுடைய கொள்கை. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். தி கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இஸ் த கவர்னர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஜெயலலிதா தேர்தல் மூலமாக வந்த முதலமைச்சர். ஆனால் ஆட்சி தலைவர் யார்? ஆளுநர் ரோசையா தான். He controls the government. His authority to control the government. அப்போ அவருடைய குட்டி குட்டி ஆட்கள் தான் மாவட்ட ஆட்சியர்கள். They are the teeth of the wheel of administration. இந்த நிர்வாகம் என்கிற சக்கரத்தில் சுழந்துக்கிட்டு இருக்கிறவன் அவன் தான்யா. அவன் நம்மளை அரைச்சிக்கிட்டு இருப்பான், மக்களை அரைச்சிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு யாரெல்லாம் மாவட்ட ஆட்சியராக இருக்காங்களோ அவங்க இந்திய அரசுக்கு உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆளுங்கட்சிக்கு நிர்வாகம் விசுவாசமாக இருக்கணும், நன்றியாக இருக்கணும், அவன் சொல்கிறத கேட்கணும். இதுதாங்க நிர்வாகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அரசு என்பது அல்லது இந்த நிர்வாகம் என்பது மக்களை ஒடுக்கும் கருவி, அடக்கி ஒடுக்கும் கருவி, உரிமைகளை பறிக்கும் கருவி, வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற ஒரு கருவி. ஆமாம், அந்த கருவியில் பங்கு கேட்டு நம்ம ஏயா போராடுறோம்? நல்லா நினைக்கணும். மக்களை வாட்டி வதைக்கிற கருவி, உறிஞ்சிற கருவி, அதிகாரம் பண்ணுற கருவி, அதில் நமக்கு பங்கு வேணும்னு இந்த நாட்டின் வெகு மக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் வகுப்பு மக்கள், பழங்குடி மக்கள் ஏன் கேட்குறோம்? அப்பா, நாங்கள் அறப்படுகிறவனாகவே இருக்க வேணாம், புரியுதா? நாங்கள் கரும்பாவே இருக்க வேணாம்ப்பா, நாங்களும் ஆலையாக இருக்கிறோம்ப்பா. கரும்பாவே இருந்து அறப்பட்டுக்கிட்டே எம்மா நாளைக்கு இருக்கிறது, எம்மா நாளைக்கு எங்கள் சாரை நீ புழியறது. அப்போ எங்காலும் 10 பேர் இருந்தான்னா, இப்போ தேனி என்னென்னமோ தேனி இருக்கு, அதில் வேலைக்கார தேனின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வேலைக்கார தேனி தான் எல்லா இதுவும் பண்ணுறது, ராணி தேனி ஒன்றும் பண்ணாது. அதை போல் இந்த நிர்வாகம் என்கிற எந்திரத்தில் நாங்களும் இருக்க வேண்டும். எங்களை அடக்கி ஒடுக்குகிறீர்கள், நாங்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறவர்களாகவே இருக்கக்கூடாது. சாகர வரைக்கும் அப்படியே இருக்கிறதா? ஆயிரக்கணக்கான ஆண்டு அப்படியே இருக்கிறோமே. வெள்ளைக்காரன் காலத்தில் அப்படி இருந்தோமே. வெள்ளைக்காரன் போய் இந்த கொள்ளைக்காரன் இந்தியாக்காரன் வந்த பிற்பாடும் அப்படியே இருக்கணுமா? காங்கிரஸ்காரன் போய் திராவிட கட்சி கொள்ளைக்காரன் வந்த பிற்பாடும் அப்படியே இருக்கணுமா? ஏன் அப்படி இருக்கணும்? அதான் நம்ம கேள்வி இப்போ. அப்போ இதை போல ஒரு சிந்தனை மகாத்மா புலேவுக்கு தான் முதல்ல வந்தது. அவருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள் கோல்ஹாப்பூர் சிற்றரசர் இருந்தார். அவர்தான் சுரேச ஆட்சியில் 1902 அவருடைய சமஸ்தானத்தில் 60 நிர்வாக அதிகாரிகள் 60 பேரும் பார்ப்பானா இருந்தான். போங்க, அவன் எம்மாம் கொடுமை பண்ணுனாங்கிறத அம்பேத்கர் தான் இலக்க இருக்கிறார். அவன் தான் பீஷ்வான்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன சொன்னான்னா, தீண்டப்படாத மக்கள் தெருவில் நடக்கக்குள்ள தோளில் ஒரு கவுத்தில் ஒரு கலையத்தை கட்டிக்கிட்டு போகணும்,
அவன் தீண்டப்படாதவனா பிறந்தவன், அவன் எச்சி தீண்டப்படக்கூடாது, அவன் எச்சி துப்புனா அதை நாங்கள் மிதிச்சுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டவன் அவன் தான். ராஜா போடல. பீஷ்வா சொன்னா கேட்டாகணும். ஏன்னா சாஸ்திரப்படி பீஷ்வா சொல்கிறான். அதை ராஜா கொம்பனாக இருந்தாலும் மீற முடியாது. அம்மா மட பசங்க நம்ம ராஜாக்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தீண்டப்படாதவன் ஊருக்கிட்ட வரான்னா ஓன்னு சத்தம் போடணும். ஏன் நான் தீண்டப்படாத வர்றேன், எல்லாம் ஒதுங்கி போங்க ஒதுங்கி போங்க ஒதுங்கி போங்க. இதாங்க மராட்டியாவில் இருந்தது. அதை பார்த்துட்டு புலே சொன்னார். அவர் தான் புத்தருக்கு பின்னால் அந்த அறிவு விளக்கை ஏற்றி வச்சவர். அவர் நாம் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பூந்தோட்டம் பயிரிடுற சமூகம் அவருடைய உள் சமூகம். பூந்தோட்டம் பயிரிட பூலே, பூல் அப்படின்னா இந்தியில் பூலே. அவர் தான் துணிஞ்சு ஆயுதிராவிட பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு மட்டும் தனியாக பள்ளிக்கூடம் வச்சவர் அவர் தான். அவர் எப்படி போய் பொம்பளை பிள்ளைக்கு நேரம் எது அவருக்கு? அவர் மனைவிக்கு படிக்க தெரியாது. அந்த அம்மாளுக்கு இப்போ 100ஆண்டு விழாவை என்னமோ கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். மனைவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. நீ போய் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு பாடம் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, அவர்தான் இந்த வருணாசிரம தர்மத்தை புத்தருக்கு பின்னாலே, இரணியனுக்கு பின்னாலே, மார்க்ஸுக்கு பின்னாலே எதிர்த்தவர். அப்புறம் தான் அயோத்திதாசர், அப்புறம் தான் பெரியார், அப்புறம் தான் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், எல்லாரும் அப்புறம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை பார்த்து அவரோடு அதாவது அந்த சாகு மகாராஜாவோட படித்தவர் லண்டனில். மைசூரு 4வது கிருஷ்ணராஜ உடையாருங்கிற மன்னர். அவர் 18 those who have known English, all of them are upper caste. Those who do not know English, all of them are backward classes அப்படின்னு முதல்ல கேட்டகரைஸ் பண்ணது அவர் தான். யார்? 4வது கிருஷ்ணராஜ உடையார் என்கிற மன்னர். எப்போ? 1918. ஒரு நீதிபதியை, மில்லருங்கிறவனை ஒருத்தர் நீதிபதியை போட்டு ஆராய்ச்சி பண்ண சொன்னார். அதை அமுல்படுத்தினார் பாருங்க. எம் விஸ்வேஸ்வரையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு இப்போ இருந்தால் 150 வயசு. அந்த காலத்தில் பெரிய பொறியாளர், இன்ஜினியர். அவன் அப்படியா படுவா ஆச்சு, நீ உடையாரு, நீ இப்படி ஆட்சி உத்தரவு போட்டு எங்களை கொலை பண்ண பார்க்குறியா, உன் வேலையும் வேணாம் நீ வேணாம் போ அப்படின்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரியா. அவன் தான் மானம் உள்ளவன். ஏன்னா அவன் சொல்கிறபடி ராஜா கேட்கணும். கேட்கலன்னா வேலை வேண்டாம் போ. வெள்ளக்காரன் கண்டன்னு கூப்பிட்டுக்கிட்டான் விஸ்வேஸ்வரையாவை. அப்போ சுதேச மன்னர். அடுத்தது சென்னை மாகாணத்தில் மட்டும்தான், கொஞ்சம் கொஞ்சம் பீகாரில், பீகார் அல்ல, பிரார் என்று ஒரு சின்ன மாகாணம் இருந்தது. பிரார், BEARAR. அப்புறம் பம்பாய், பழைய பம்பாய். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இடஒதுக்கீடு. எப்படி இடஒதுக்கீடு? இது முதல் செய்தி நான் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சுக்கணும். 100 விழுக்காடையும் பங்கு போடு, அதுதான் இடஒதுக்கீடு. நல்லா புரிஞ்சுக்கணும். 100 விழுக்காடையும் பங்கு போடு. டிஸ்ட்ரிபியூட் all the 100% of places. செய்தாங்களா? செய்தாங்க. என்ன செய்தாங்க? 3 பேர் 100க்கு பார்ப்பான், அவனுக்கு 16 கொடுத்தாங்க. அப்பீசிங், பெக்கிங், காம்ப்ரமைஸ். 100 பேர்த்தில் 3 பேர் தான் சென்னை மாகாணத்தில் பார்ப்பான். வின்சென்ட் ஏ ஸ்மித் அப்படி தான் எழுதியிருக்கிறான்.
அவனே கணக்கு கொடுத்துறான். 2.25 பேர் பார்ப்பான். ஐயா அவன் எழுதின வரலாற்றில் 2.25 பாப்பானுக்கு 16 விழுக்காடு உத்தியோகத்தில் இடம், மாகாண உத்தியோகத்தில். யார் கொடுத்தா? திராவிட கட்சி. ஏன் கொடுத்தது? காம்ப்ரமைஸு, சமாதானம். 8 விழுக்காடு முஸ்லிமுக்கு 16, 3 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு 16, 12 விழுக்காடு இருந்த ஆதி திராவிடருக்கு 8, மீதி போக இருந்த பார்ப்பனர் அல்லாதாருக்கு 44. எல்லாம் கூட்டிங்கன்னா 100 வரும். அப்போ 100 பிரித்து கொடுத்தாங்களா? பிரித்து கொடுத்தாங்க. எங்கே? நம்ம ஊரில். எப்போ? 1921 நடப்புக்கு வந்து வரல. ஏன்? சுயமித்திரன் கண்டித்து எழுதுனான். நான் படித்தேன், அந்த சுயமித்திரன் ஏட்டேன் டெல்லியில். நான் இப்போ இந்த ஆண்டு போனேன், அப்பவும் போய் படித்தேன் 1 வாரம். கண்டித்து எழுதுனான். என்ன 2-3 தலைவன் எழுதுனான் ஐயா சுயமித்திரனில். ஹிந்துக்காரன் கண்டித்து எழுதுனான். அப்போ எக்ஸ்பிரஸ் கிடையாது, தினமணி கிடையாது, தந்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது காங்கிரஸ் பாப்பான் எதுக்குறான், பட்டேல் எதுக்குறாரு, காந்தி எதுக்குறார். இம்மானும் தாங்கிட்டு 27 நவம்பரில் தான் முதல்ல அமல்படுத்தினாங்க. நான் அதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே போனால் மணிக்கணக்காக சொல்லணும், அது நம்ம முதன்மை இல்லை. சரி, அப்போ என்ன மாற்றம் நடந்தது பிறகு? இது மாறுதல் இல்லாமல் 27 நவம்பர் முதல் 47 நவம்பர் வரையில் இருந்தது. இந்த முறை, இந்த பங்கீடு முறை எப்போ மாறிச்சு? ஏன் மாறிச்சு? பார்ப்பனர் அல்லாதார் என்பவர்களுக்கு 44 கொடுத்தாங்கல்ல. அப்போ பெரியார் கேட்டார், நீதி கட்சி ஆட்சியவே கேட்டார், என்னையா அக்கிரமம்? ஆதி திராவிடன் 12க்கு 13 இருக்கிறான், அவனுக்கு 8 கொடுத்தீங்க. நான் பார்ப்பேன் இல்லாதாருக்கு 44 கொடுத்துருக்கீங்க. 5 ஜாதிக்காரன் அதை அடிச்சுக்கிட்டு போகிறான். தெலுங்கு ரெட்டி, தெலுங்கு நாயுடு, காடுகாத்த வெள்ளாளன், தொண்டமண்டல முதலியார், கருணீகர், 5 நான் பிராமின் ஜாதிக்காரன் அடிச்சுக்கிட்டு போகிறான். அதை இல்லாமல் 100கணக்கான கீழ் ஜாதி இருக்கு, அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே. என்ன நீதி கட்சி அப்படின்னு அறிக்கை விட்டார் 34. யாரும் காதில் போட்டுக்கல, நீதி கட்சிக்காரன் காதில் போட்டுக்கல. அவன் வீட்டுக்கு போயிட்டான் 37. காங்கிரஸ்காரன் தோக்கடிச்சிட்டான், குப்புறப்படுத்திக்கிட்டான் நீதி கட்சிக்காரன். புரியுதா? 47 வெள்ளைக்காரன் போயிட்டான். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக வந்தார். அவர் பெரியார்கிட்ட காங்கிரஸ் தொண்டராக இருந்தவர். ரெட்டியார 44 அது 5 ஜாதிக்காரனுக்கு தான் பங்காகுது. ரொம்ப பேர் இருக்கானே ஆடு மாடு வைக்கிறவன், அந்த ஜாதி குடியா ஏதாவது அப்படின்னு அவர் போனால் போகுதுன்னு 14 பிரித்து பேக்கோடு கொடுத்தார். சென்னை மாகாணத்தில் முதல்ல பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்த இடஒதுக்கீடு வந்த வரலாறு அதுதான். காந்தி கொல்லப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். உங்களுக்கு தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாது, எங்கள் ஆளுகளுக்கு தெரியாது. எப்படியே ராமசாமி நாய ஒல்லியா போட்டாரே என்னமோ, டிஎல் வெங்கட்ராம சாஸ்திரின்னு ஒரு வழக்குரைஞர், அவர் தலைமையில் ஒரு 4-5 பார்ப்பனர் காந்தி கிட்ட போனாங்க. ஏன் காந்தியார, எங்கள் ஊரில் கதர் சட்டைக்குள்ளால கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த ராமசாமி நாய்க்கர் சேர்த்து ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் முதலமைச்சர். அவன் எப்படி முதலமைச்சராக இருக்கலாம்? அவனை டிஸ்மிஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. காந்தி நம்பிட்டார். என்ன பிராமண ஆளாச்சே, அவ போய் பேச மாட்டான், நம்பிட்டார் காந்தி. ஏன்னா அவர் அது வரைக்கும் அப்படி இருந்தவர், பாப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தவர், மனசார உள்ளார்த்தல நம்பிக்கிட்டு இருந்தவர். அவர் உடனே ராமசாமி ரெட்டியாரவா
கூப்பிட்டார். அவர் அஞ்சாத சிங்கம். பட்டேலை எதிர்த்து பேசின ஒருத்தர் தான். அக்டோபரில் 47 அக்டோபரில் ஐசிஎஸ் ஐ வில் அபாலிஷ் ஐசிஎஸ், ஐ வில் இன்ட்ரோடியூஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு சொன்ன பொழுது பட்டேல், ஏய்யா எங்கள் ஊருக்கு நீ எதுக்கு கலெக்டர் எடுக்கிற, எங்கள் ஊருக்கு நானே கலெக்டர் எடுத்துக்கிறேயா, அதுக்கு போய் ஐசிஎஸ் ஏமாத்துற அப்படின்னு கேட்டார். இந்தா எல்லா பிரீமியரும் ஒத்துக்கிட்டான். மரியாதையாக கையெழுத்து போடு. பட்டேல் கையெழுத்து போட்டார். அவர் போனார். போகும்போதே கோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன் போட்டேன் 14 பேக்வேர்டுக்கு. காந்தி படித்து பார்த்துட்டு, ஆமாம் ஏன் இப்படி செஞ்சேன், ஏங்க காலங்காலமாக கலப்பையும் ஆடும் மாடும் கலக்கட்டும் இதோடு நிற்கணுமா, அவன் அந்த ஜாதிக்கு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் தப்புன்னு சொன்னால் நான் இப்போ வேலையை ராஜினாமா பண்ணப்படுறாங்க இந்தாங்க அப்படின்னு நீட்டினார். காந்திக்கு அப்போ தான் புத்தி வந்தது. உடனே அதே பார்ப்பனர்களை கூப்பிட்டாரு. நேராக போனாங்க. ஏப்பா உங்கள் பரம்பரை வேலை என்ன, கோயிலில் மணி அடிக்கிறது, ஆத்தங்கரையில் தவசம் கொடுக்கறது, போங்க கொஞ்ச நாளைக்கு, காலங்காலமாக படிக்காத பசங்க படிக்கட்டும் போ அப்படின்னு திட்டினாரு. இங்கே வந்து நான் சொல்லுறதெல்லாம் கதை இல்லைங்க, கட்டுக்கதை இல்லை, வரலாறு. இங்கே வந்து உடனே காந்தி உசுரோடு இருந்தால் இன்னுமே நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. பார்ப்பாங்க, தமிழ்நாட்டு பார்ப்பாங்க. காந்தி உசுரோடு இருந்தால் நமக்கு வாழ்வு இல்லை. காந்தியை சுட்டுட்டாங்க. அன்னைய தினம் அவர் சேலம் பக்கத்தில் இருந்திருக்கிறார் பெரியார். நான் அண்ணாமலையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலை நீட்டி போட்டுக்கிட்டு மின்சார கம்பத்தில் சாய்ச்சிக்கிட்டு ஷேக்ஸ்பியர் சத்தம் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை 6 மணிக்கு பசங்க ஒடியாந்து, ஏய் காந்தி சுட்டாங்களா, ஒழியாதா ஒழியாதா ஒழியாதான்றான். பெரியார் கூட சித்தையான்னு இருந்தார். இப்போ இருந்தால் 105 வயசு அவருக்கு. அண்ணாதுரை தான் அவரை சித்தையான்னு கூப்பிடுவார். மற்ற எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அவரை. அவர் கூட இருந்துருக்கார். பெரியார் அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அரை மணி நேரம் நடந்துருக்காருங்க. பெரியாரு யாருக்கிட்டையும் பேசாம அரை மணி நேரம் விசுக்கு விசுக்கு நடந்திருக்கிறாரு. நடத்திட்டு உட்கார்ந்த உடனே என்னையா அப்படி, ஏப்பா காந்தி யாருக்கு என்னையா பண்ணாரு, அவருக்கு அந்த கதினா நம்ம கதி என்ன நாளைக்கு, ஏன் பின்ன பாப்பான் பெரியார் கொல்லுல. அன்னைக்கு ரோசம் உள்ள இளைஞர்கள் இருந்தாங்க நிறைய பேர். பெரியாரை கொண்டிருந்தான்னா மயிலாப்பூர் காலியாயிருக்கும், ஆண்டார் தெரு திருச்சியில் காலியாயிருக்கிறான். திருச்சியில் இருந்த பெரியாரோட குடியிருந்தேன். திருச்சியில் நான் தனியாக குடியிருந்தேன். அன்றாடம் பெரியாரை பார்ப்பேன். அன்றாடம் பார்த்தோம்னா ஒருத்தர் தான் உசுரோடு இருக்கேன். இப்போ 10-11 ஆண்டு அன்றாடம் எனக்கு பார்க்கறது தான் வேலை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ கோட்ஸே வேற எதுக்கு காரணத்து சொல்லிட்டான், ஐயா வெள்ளக்காரன் போயிட்டான்ல, அப்புறம் முஸ்லீமை ஏன் கோத்து வச்சுக்கிற, அவன் பங்கை கொடுன்னு ஏன் கேட்குற, செத்து தொலை அப்படின்னு தான் கோட்ஸே சுட்டான். முஸ்லீமு நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம் இந்தியாவில், பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க, பங்கு கொடுக்கணும்ல, அவன் சொத்து இருக்குல்ல, சொந்த சொத்து இல்லை பொது சொத்து, பங்கு கொடு அப்படின்னு காந்தி அதில் வலுவாக இருந்தார். அது சட்டத்துக்கு 2 காரணம் தான். பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு கொடுத்தது 2வது காரணம். முதல் காரணம் முஸ்லீமுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசினது. அப்போ பழைய வரலாற்றை இதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 100 இடங்களையும் பங்கு போடு. 2வது இங்கே நம்ம தேவசாயம் குறிப்பிட்டார், ராஜா குறிப்பிட்டார் ஒரு செய்தி. இது 2லையும் 2 உண்மை இருக்குது, 2 தப்பும் இருக்குது. அதாவது இப்போ ராஜா சொல்லும்பொழுது 10 ஆண்டு அப்படின்னு சொன்னார், அது வேலையை குறிக்கிற மாதிரி பேசுகிற பொழுது சொன்னார். அப்படி இல்லை. கொஞ்சம் அரசியல் சட்டத்தை படிக்கணும். நீங்கள் நான் அன்பாக கேட்டுக்கிறேன், தமிழில் வாங்காதீங்க, ஆங்கிலத்தில் வாங்கி படிங்க. தெரியலன்னா அகராதி வச்சுங்க.
தமிழில் இன்னும் அவ்வளவு நிபுணத்துவம் பெற்ற வழக்குரைஞர் யாரும் சட்டத்தை மொழிபெயர்க்கலை. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஐயா, இஸ்லாமியர்கள் தான் முதல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. எதில்? சட்டமன்றத்தில். எப்போ? ஆகாகான் தலைமையில் 906 போய் கேட்டான் சிம்லாவில். ஆகாகான்ங்கிறது ஒரு மத தலைவர், இப்போ இருக்காங்க அந்த வம்சம். அப்படியா? ஏன்? நாங்களும் இந்தியர்கள் தானுங்களே. நாங்கள் இஸ்லாமியராக பிறந்துட்டா எங்களுக்கு சட்டமன்றத்தில் இடம் வேணாமா? சரிப்பா, 909 கொடுத்தான். வெள்ளக்காரன் 47 போனான். 46 நேரு பெருமான் பிடுங்கிட்டார். அவர் மகா பெரிய சமதர்மவாதி. 909 கொடுத்தான் முஸ்லீமுக்கு. 47 வெள்ளக்காரன் போனோம். 46ஓட தேர்தலோட சரி முஸ்லீம் தனியாக நிற்கிறது. அப்புறம் கிடையாது போ அப்படின்ட்டான். அதை போல முஸ்லீமை பார்த்து நீதி கட்சிக்காரன் கேட்டான், நாங்கள் வளன்னு இருக்கோம், பண்ணி குட்டி போட்ட மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் நாங்கள் டெல்லி சட்டசபைக்கோ சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கோ மெம்பராக வர முடியல அப்படின்னா. அது என்ன அதிசயமாக சொல்கிறேன்? எண்ணிக்கை உங்களுக்கு தானே அதிகமாக இருக்குங்கிற. ஆமாங்க, எங்களுக்கு வாக்கு இல்லைங்களே, எங்கள் மக்கள் படிக்கலைங்களே, எங்கள் மக்களுக்கு எல்லோரும் சொத்து இல்லைங்களே, அப்போ எங்களுக்கு தனியாக கொடுங்க, இல்லாட்டி முன்னா நாங்கள் பிழைக்க மாட்டோம் அப்படின்ட்டான். ஆமாம். அப்போது அப்படியா? அப்போ நான் பிராமின் கான்ஸ்டிடியூவன்சின்னு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணான்? நான் பிராமின்னா பார்ப்பான், எழுப்பான். உடனே நான் முகமடன் கான்ஸ்டிடியூவன்சின்னு கொடுத்தான் வெள்ளைக்காரன். நீதி கட்சிக்காரன் அதுதான் போட்டிட்டான். நான் முகமடன் கான்ஸ்டிடியூவன்சிஸ் 68 தொகுதி பெரும்பான்மை ஜெயிச்சிட்டான். அவ்வளவுதான். முதல்ல சுப்ராய ரெட்டின்னு ஒரு ஆள் மேல் ஜாதிக்காரன். அடுத்தாப்புல பனகல் அரசர், அவர் மேல் ஜாதிக்காரரு, ஜமீன்தார். அப்புறம் பூபதி. அப்புறம் அது ஒழிஞ்சு பிடி ராஜன் கடைசி முதலமைச்சர். தேர்ந்து போச்சு 37 தேர்ந்து போச்சா. பிறகு அம்பேத்கர் கேட்டார். முதல் வட்டமேச மாநாடு 31 32. நாங்கள் இந்திய மக்கள், ஆனால் தீண்டப்படாதவர்கள், எங்களுக்கு பெருமானமுள்ள எந்த சொத்தையும் வைத்து கொள்ளக்கூடாது. அதான் இலக்கணம் அவனுக்கு. சூத்திரனுக்கு என்ன இலக்கணம்? மேலோர் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற மடப்பை எழுதுன இலக்கணம் அது. புறப்பொருள் வெண்பாமாலை புறமாலை போட்டு கிழிப்பான் மட்டை ரெண்டா. என்ன? மேலோர் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று எந்த பலனும் எதிர்பார்க்காமல் மேல்வருணத்தார் மூவருக்கும் தொண்டு செய்வதுதான் சூத்திரனுடைய தர்மம். அதுக்கு வேளாண் தர்மம்னு பேரு தமிழ்ல. தமிழ்ல சொல்லிவிட்டா நீ சூத்திரம் இல்லையாடா? சரி. அப்போ ஆனா ஆயுதாவிட தீண்டப்படாதவன் anything valuable should not be possessed by an untouchable. Anything valuable. செங்க வச்சு வீடு கட்டக்கூடாது, ஓடு போடக்கூடாது, தங்க நகை போடக்கூடாது, ஈயக்குணுக்கு தான் போட்டுக்கணும். இடுப்புக்கு கீழே வெட்டி கட்டக்கூடாது, முழங்காலுக்கு கீழே வெட்டி கட்டக்கூடாது. உடஞ்ச பானையில் தான் சோறு திங்கணும், சட்டியில் பானையில் தான் தண்ணி எடுக்கணும். இதெல்லாம் சட்டங்க, மனுநீதி சட்டம். மனுநீதிக்கு இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்க. இப்போ நாம் சொல்ல வேணாம். மார்க்ஸ் சொல்கிறான் இல்லையா, எங்கே பிறந்தான் மார்க்ஸ்? உங்கள் ஊரில் பிறந்தான்? உங்கள் ஊரில் பிறந்தான்? வெள்ளைக்கார நாட்டில் பிறந்தான். 49க்கு பிற்பாடு 849க்கு பிற்பாடு இங்கிலீஷ் படித்தான் லண்டனில் வந்து. அப்புறம் இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தான். அதுக்கு முன்னால் ஜெர்மனில் எழுதினான்.
அவன் இந்த சூதரர்களுக்கு இருக்கிற தர்மத்தை எழுதுறான் பாருங்க. கம்பேர் வித் த ப்ரிசீடிங் தி அட்டரன்ஸ் ஆஃப் மானவ தர்ம சாஸ்திரா சாப்டர் 10 சூத்ரா 62. மனநீதி சாஸ்திரத்தில் 10வது அத்தியாயத்தில் 62 சூத்திரம் என்ன சொல்லுவது என்பதை கவனியுங்கள் அப்படிங்கிறான் மார்க்ஸ். Desertion of life without reward for the sake of preserving a priest or a cow may cause the beatitude of those base-born tribes. Base-born tribes, ஈசாதி மக்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அவங்க பசு சாவ கிடந்ததுன்னா காப்பாற்றணும், பாப்பான் சாவ கிடந்தா காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றினா மோட்சம் அவனுக்கு நிச்சயம் உண்டு. பியாட்டிட்யூட்னா மோட்சம், புரியுதா? அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்ஸ் கோட்ஸ் ஃப்ரம் மானவ தர்மா சாஸ்திரா ஆர் த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மனு அக்கார்டிங் டு தி கிளாஸ் ஆஃப் குல்லுகா. குளோஸ் ஆஃப் குல்லு, குளோஸ்னா ஒரே, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சூத்திரன் தீர்ந்து போச்சா? தீண்டப்படாதவன் அவனுக்கு எந்த சொத்தும் இருக்கப்படாது, நல்ல வேட்டி இருக்கப்படாது, நல்ல பாத்திரம் இருக்கப்படாது, தங்கத்தில் நகை போடக்கூடாது, வெள்ளியில் போடக்கூடாதுங்க. ஈயக்குணுக்கு எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன், ஈயக்குணுக்கு போட்டுக்கிற பிள்ளைங்களை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு செய்தியை நம்மளுடைய ராஜா சொன்னார். அதாவது இதை ஒதுக்கியவர்கள் பார்ப்பவர்கள் என்ன வருணத்துக்கு என்னென்ன தொழில் அப்படின்னு சொன்னார். அது தெளிவாக சொன்னார். இன்னொன்று சொன்னார் 10 ஆண்டு அப்படிங்கிறது. ஐயா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் எழுதிக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியாது இல்லை, எவ்வளோ படிச்சிருந்தா நம்ம அதை சட்டம் பண்ணுறதில்லை. 330வது விதி என்பது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடிகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய அவர்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு இடஒதுக்கீடு தரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய விகிதாச்சார இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையும் 10 ஆண்டுகளுக்குங்கிற வார்த்தையும் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனில் மட்டும்தான் இருக்குது. அதுதான் தேவசாயம் குறிப்பிட்டார். அப்புறம் 331 என்ன தெரியுமா? 1931 சட்டக்காரன் 2 லட்சம் தான் இந்தியா பூராவிலையும். அவனுக்கு நாமினேஷன் மூலமாக கட்டாயம் இடம் கொடுக்கணும், கட்டாயம் இடம் கொடுக்கணும். எதில்? நாடாளுமன்றத்தில் கொடுக்குறாங்களா? 2 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. 543 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, 2 பேர் நாமினேஷன் மூலமாக வர்றான் சட்டக்காரன். இன்னைக்கு நம்ம ஊரில் 234 தான் எம்எல்ஏ. ஒரு சட்டக்காரனை நியமனம் பண்ணுறாங்க, 235 பேர் எம்எல்ஏ. நம்ம ஊரில் எத்தனை சட்டக்காரர் இருக்கிறான்? வெள்ளக்காரங்காலம் அந்த புத்தி போகுது, அடிமை புத்தி. நம்ம அம்பேத்கர் எழுதினாரு, ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அதை பற்றி ரகசியம் அப்புறம் சொல்கிறேன் வச்சுங்களா. அப்போது 330 என்பது நாடாளுமன்றத்தில் மட்டும், மக்களவையில் மட்டும், நாட் மேல சபை, மக்களவையில் மட்டும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இதில் அவர்களுக்கு ஏறக்குறைய விகிதாச்சாரம் 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கணும். இப்போ 10 ஆண்டு போயிடுச்சு, 70 ஆண்டு ஆகிப்போச்சு. ஏன் எவனையா ஓட்டு போடுவான்? நம்ம தொழில் நின்னான்னா உங்கள் ஊரில் 1000 நின்னா ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம், சத்தியமாக போட மாட்டோம். அப்புறம் எப்படி அவனுக்கு பிரதிநிதித்துவம் வர்றது? அப்போ கொடுத்துதான் ஆகும் இல்லையா? 331 என்பது சட்டக்காரனுக்கு இடஒதுக்கீடு. அது இடஒதுக்கீடுன்னா ரிசர்வேஷன் அல்ல, நாமினேஷன் பை நாமினேஷன். 332 என்பது மாநில சட்டமன்றங்களில் பித்தாழ்த்தப்பட்டவருக்கும்
பழங்குடிகளுக்கும் இடஒதுக்கீடு. ஏறக்குறைய வீராச்சாரம் 10 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு. அரசியல் சட்டத்தில் வேலை பற்றிய விதி 16 நாள். இன்னும் நான் வேகமாக போகிறேன். வேலை பற்றிய விதி 16 நாள். அந்த 16 நாள் மட்டும்தான் அம்பேத்கர் எழுதினார். ஆனால் அதில் ஒரு பெரிய காரியம் பாருங்கள், அம்பேத்கருடைய புத்தகத்தனம். நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு தெரியாது, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்கூடாது. இதான் இப்போ இருக்கிற அரசியல் சட்டம். இது இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் உள்ள புத்தகம். இது எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் அம்பேத்கர் எப்போ தலைவராக வந்தார்? 29/8/47 தலைவராக வந்தார். இந்த நேரு தலைமையில் திருட்டு பசங்க 10 பேர் உட்கார்ந்து அதுக்கு முன்னாலேயே முழு சட்டத்தையும் எழுதிவிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியாது, எந்த எம்பிக்கும் தெரியாது, எந்த எம்எல்ஏவுக்கும் தெரியாது, எந்த முதலமைச்சருக்கும் தெரியாது, இன்னைக்கு தெரியாது. அம்பேத்கர் 29/8/47 தலைவராக வர்றாரு. 30/8/47 முதல் கூட்டம் போடுறாரு அவர் மற்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு. இந்த நேரு தலைமையில் நம்ம ஊர் பாப்பான் ஒருத்தன் சேர்ந்துக்கிட்டு ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து ஒரு தெலுங்கு பாப்பானை ஆசிரியராக வச்சுக்கிட்டு சட்டம் முழுக்க எழுதிட்டான். தட் வாஸ் கால்ட் தி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மைண்ட் யூ, தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எப்போ? 47. அம்பேத்கர் கிட்ட ரொம்ப அமைதியாக பாபா சாஹேப் அம்பேத்கர், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், யூ ஹேவ் த டிராஃப்ட் அண்ட் மேக் இட் குட். நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வி ஆர் பிரசன்டிங் இட் டு யூ. யூ ப்ளீஸ் மேக் இட் குட். அப்புறம் தான் அம்பேத்கர் எழுதுறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் எழுதுறாரு. தட் இஸ் த பேசிக் டாக்குமெண்ட். அடிப்படை ஆவணம் அம்பேத்கரால் எழுதப்பட்டதல்ல, இன்னொரு கும்பலால் எழுதப்பட்டது. அவர் தலைவராக வருவதற்கு முன்னாலே எழுதப்பட்டது. ஏன் இதை சொல்கிறேன்? அம்பேத்கர் செய்யலைன்னு சொல்கிறதுக்காக இல்லை. அதில் தான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சார். எதை பற்றிய? இடஒதுக்கீடு பற்றி ரகசியங்க. இப்போ தான் வரீங்க சப்ஜெக்டுக்கு. என்ன ரகசியம்? அவன் எழுதினவன் அந்த ஆதர் பேர் பெனிகல் நரசிங்க ராவ், சுருக்கமாக BN ராவ்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பானே இருந்தால் நத்திங் இன் திஸ், அது ஆர்டிக்கிள் 12. இதில் இன்னைக்கு இருக்கிறது 16 நாள். அந்த 12 என்ன இருந்தால், நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கிள் ஷால் பிரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். Nothing in this article shall prevent the state from making reservation in appointments and posts to whom? To any class of citizens. எழுதினான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் எழுதிக்கணும். To any class of citizens. அப்படின்னு என்னங்க பொருள்? எந்த வகுப்புக்கு வேண்டுமானாலும் இந்த விதியின்படி அரசு வேலையிலும் பதவி, போஸ்ட்னா பதவின்னு அர்த்தம், நாமினேஷன் அது இது அப்படி கொடுப்பதை எதுவும் தடுக்காதுன்னு சொல்லும். எந்த வகுப்புனா என்ன அர்த்தம்? பாப்பானும் கொடுக்குறான்னு அர்த்தம், பணக்காரனும் கொடுக்குறான்னு அர்த்தம். புரியுதா? ஓ, பாப்பா அவன் புத்தியை காட்டிவிட்டான் கண்டுபிடிச்ச ஒரு அம்பேத்கர் தான். அவர் தலைவராக இல்லைன்னா அதை ஒரு பய கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். பாப்பானே இருந்தான்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு ஆபத்தாச்சை கண்டுபிடிச்சா உடனே என்ன பண்ணாரு? ஓ, பாப்பா நம்மளை மோசம் பண்ண பார்க்குறான், நம்ம சாதிக்கு நம்ம இடஒதுக்கீடு வாங்கியிருக்கிறோம். எப்போ வாங்கினாரு? 11/8/43. எம்மா வாங்கினாரு 8.3. எதில் வாங்கினாரு? மத்திய சர்க்காரில் மட்டும். நல்ல விவரம் தெரிஞ்சுக்கொண்டீங்க. 11/8/43 8.3 மத்திய சர்க்கார் வேலையில் மட்டும்தான். ஏன் அப்படி வாங்கினாருன்னு தெரியாது நமக்கு. எப்போ? 11/8/43. அதுக்கு முன்னால ஒன்று நடந்தது. முஸ்லீம்கள்
மற்ற மைனாரிட்டிகள், அப்பா எங்களுக்கு டெல்லி வேலையில் இடம் வேணுப்பா மத்திய அரசாங்கத்தில். வெள்ளைக்காரன் வாயை சூத்த மூடிக்கிட்டு விகிதாச்சாரம் ஒதுக்கீடு கொடுத்தான் முஸ்லீமுக்கு. அன்னைக்கு 32 கோடி, 8 கோடி முஸ்லீம், 25 விழுக்காடு முஸ்லீம். படுவா 25 குர்ஆன் கேட்டாங்க, கொடுத்தான் 25. 33ல் ஆணை போட்டான், ஜிஓ போட்டான். அதே ஜிஓவில் பார்சி, சீக்கியன், ஆங்கிலோ இண்டியன் இவங்களுக்கு 8.3. எப்போ? 1933. எப்போ அமலுக்கு வந்தது? 34. அதை உடனே பார்த்தார் பெரியார். அப்போ பொபுலி ராஜா இங்கே முதலமைச்சர். ராஜா கிட்ட போய் சொன்னார். ராஜா அவருக்கு சம்பளம் வாங்கின உடனே பெரியார்கிட்ட கொடுத்துட்டு போடுவார் ராஜா. பொபுலி ராஜா எதுக்கு? சோத்துக்கு வா, திராவிடன் பேப்பர் நடத்துறதுக்கு. அவனுக்கு பணம் தேவையில்லை. 3333 ரூபா சம்பளம். அதை அப்படியே கொடுத்துட்டு போடுவார். பெரியாரே என்கிட்ட சொன்னார், ராஜா வாங்கி அப்படியே கொடுத்துட்டு போடுவார்ப்பா அப்படின்னு. அவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா முஸ்லீமுக்கு இப்படி போட்டிருக்கிறான், மற்ற மைனாரிட்டிக்கு போட்டிருக்கிறான். நம்ம ஊரில் நம்ம 27லேருந்து பண்ணுறோம், ஆனால் மாகாணத்தில் தான் பண்ணுறோம், மத்திய அரசாங்கத்தில் கிடையாது. நம்ம மாகாண எல்லைக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோமோ 5 விதமாக, அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி வெள்ளைக்காரங்கிட்ட ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு எழுது அப்படின்னாரு. எழுதி ராஜாவை போவார். அவர் படித்தவர் தான். ராஜாக்கள் போக மாட்டாங்க எங்கேயும், இந்த ராஜாவும் எங்கேயும் போக மாட்டான். ராமசாமி முதலியார் அனுப்பிச்சாங்க. 2 தடவை ராமசாமி முதலியார் போனார். அந்த கோப்பையை நான் படித்தேன். ராமசாமி முதலியார் கொண்டு போன கோப்பையை நான் படித்தேன். டெல்லியில் 86ல் படித்தேன். போங்க, அதில் நம்ம ஊர் பாப்பா அங்கே இருந்தான். அப்போது அவன் என்ன இருக்கான், ஐசிஎஸ் அவன். இஃப் வி கன்சிடர் த டிமாண்ட் ஆஃப் த மெட்ராஸ் நான் பிராமின்ஸ், we will have to consider the demands of the scheduled caste also. Therefore, this should be rejected. அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அவன் தான் கடைசி ஐசிஎஸ் ஆஃபீஸர் நம்ம ஊரில். அவன் அப்போ டெப்டி செக்ரட்டரி. முத்திமான் ஒரு வெள்ளைக்காரன் செக்ரட்டரி. அவன் வெள்ளைக்காரன் என்ன தெரியும் அவனுக்கு? வெங்காயமாக தெரியும். பேசாமல் மூடி வச்சுட்டான் பையில. ராமசாமி முதலியார் 3ஆம் தடவை போக முடியல. கிருஷ்ணசாமி மகன், அவன் பெரிய கில்லாடி, எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள். அவன் லண்டனில் படித்தவன். அவ்வளவுதான். ஆர் யூ கோயிங் டு டூ இட் ஆர் நாட்? அன்லெஸ் யூ டூ இட் we will resign. Then you have to suffer with the Congress, fight with the Congress. அப்படின்னு போராடினா. போடுறியா, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோமா? வெள்ளைக்காரன் வாயை மூடிக்கிட்டு போட்டாங்க. எப்போ? 35ல். எப்போ நடப்புக்கு வந்தது? 36ல். என்ன விகிதம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாப்பானுக்கு நம்ம ஊரில் 16, அதுலேயும் 16. ஆனால் ஆயுத திராவிடனுக்கு நம்ம ஊரில் 8, அதில் 16. அகில இந்தியாவிலும் ஆதி திராவிடர்களுக்கு என்று முதலில் மத்திய அரசாங்க வேலையில் 16 விழுக்காடு வாங்கி தந்த ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி வாங்கி தந்த தலைவர்கள் தந்தை பெரியார், பொபுலி அரசர், ராமசாமி முதலியார் 3 பேர் தான். அப்புறம் தான் 43ல் அம்பேத்கர் வாங்குறாரு. அவர் மந்திரியா இருந்துக்கிட்டு வாங்குறாரு. வார் டைம் கேபினெட்ல ஒரு மந்திரி போர்க்காலத்தில். சரி, எத்தனை பங்கு போட்டாங்க? 100 பங்கு. பாப்பா இல்லாதவனுக்கு இதே மாதிரி 44, முஸ்லீமுக்கு 8, கிறிஸ்தவனுக்கு 8. அப்படி. அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முஸ்லீமுக்கு வந்த சட்ட இடஒதுக்கீடு, சட்டமன்ற இடஒதுக்கீடு, பார்ப்பன அல்லாதாருக்கு சட்டமன்ற இடஒதுக்கீடு, முஸ்லீமுக்கு மற்ற சிறுபான்மை மக்களுக்கு 34ல் வந்த இடஒதுக்கீடு வேலையில், சென்னை மாகாணத்தில் மத்திய அரசாங்க அலுவலகங்களை எல்லாத்துலேயும் வந்த இடஒதுக்கீடு எல்லாம் வெள்ளைக்காரன் என்னைக்கு போனானோ அன்னைக்கே தொலைச்சிக்கிட்டான் நேரு. அதை எடுத்துக்கிட்டு தான் நான் டெல்லி போனேன். புரிஞ்சுக்க, நான் யாரையோ பார்த்தேன். அப்புறம் தமிழ்நாட்டுக்காரனை நான் யாரையும் பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். டெல்லியில் போனேயா, நான் போன உடனே நான் எங்கே போனாலும் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போவேன். நான் தமிழில்
இந்தியில் ஆங்கிலத்தில் முதல் மெமரண்டமே அப்படி தான் முதல்ல போகும்பொழுது. அப்போ என்னை கிண்டல் பண்ணாங்க, டெல்லிக்கு போகிறாரா இந்திய அடிச்சுக்கிட்டு, அட முட்டாள், இந்தியாவுக்கு இந்தியில் தான் கொடுக்கணும். அங்கே போய் கொடுத்தா நான் குறைஞ்சது 15 நாள் இருந்தேன். 78 15 நாள் முக்கியமான யாரை பார்த்தேன்னா இந்திரா காந்தியை பார்த்தேன். அந்த அம்மா நான் பதவியில் இல்லையே, நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் மாரல் சப்போர்ட் கொடுக்கலாங்க அப்படின்னு. அப்புறம் பெரிய மனுஷன் யாரை பார்த்தேன்னா இந்த மண்டல் வந்தார் இல்லையா, அவர் ஆள் ஆஜானுபாவமாக புளிய மரம் மாதிரி இருப்பார், ஆள் ஆஜானுபாவாக இருப்பார். அவரை முதல்ல பார்த்தேன். நான் போன உடனே ரொம்ப கோபமாக பேசினேன், நீங்கள் என்ன எம்ஏ படிச்சிருக்கிறீங்க, பெரிய ஜமீன்தார் இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா அப்படின்னு. போன உடனே முதல்ல சந்திக்கிறேன். எங்கள் ஊரில் 31 இருக்குங்க, உங்கள் பீகாரில் ஒன்று கூட கிடையாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஆள் அசந்துட்டான், என்னடா இப்போ புதுசாக வரலாம் கேட்குறான். அப்புறம் எப்படி வந்து சொல்லேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவனுக்கு ரோஷம் வந்துடுச்சு. அப்புறம் ஊருக்கு வர அன்றைக்கி தான் அவனை பார்த்தேன். எதிர்பாராத விதமாக லோகியாவாதிகள் மட்டும் அம்பேத்கர்வாதிகள் மட்டும் உதவி பண்ணாங்க. என்ன உதவி பண்ணாங்க? எல்லா எம்பியும் கேட்குறான், பாபா where is the provision for reservation to backward classes in constitution? It's only for SC STங்கிறான் என்கிட்ட. யார் எம்பி? அம்பேத்கர் அல்லாத லோகியா அல்லாத எம்பி பூரா, காங்கிரஸ்காரன் உட்பட கம்யூனிஸ்ட்காரன் உட்பட எல்லாரும் அப்படியே சொல்கிறான். நான் என்ன பண்ணேன், எதிர்பாராமல் உள்துறை இணையமைச்சராக ஒருத்தர் தனிக்கலால் மண்டல்னு இருந்தார், அவர் டிஎல் மண்டல்னு பேர். அவருக்கு தெரிஞ்சவர் நம்ம ஊர் ஒரு மேனவர் தலைவர், அவர் பெரியாருடைய அன்பராக இருந்தவர். அவர் என்னை சந்தித்தார் அங்கே டெல்லியில் எதிர்பாராமல். வாங்க போகிறோம் உங்கள் ஆளை பார்க்குறதுக்கு அப்படின்னு. நாங்கள் வீட்டுக்கு போனோம். அவர் தலைமைச் செயலகத்தில் இருந்தார். நான் செய்தியை சொன்னேன், we have come here seeking exclusive reservation in central services for the backward classes in the whole of India அப்படின்னு. Oh, I am for it, don't go, wait அப்படின்னா. அந்த ஆள் 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். கொடுத்தம் படித்தார், மெமரண்டத்தை கொடுத்தம் படித்தார். கண்டிப்பாக இது வரணும் அப்படின்னு. ஏன்னா லோகியாவாய் இந்த நம்ம மண்டலும் லோகியாவாய் தான். இவர் யாதவ் மண்டல்ங்கிறது அவர் வீட்டு வேலை செய்கிற ஜாதி, அந்த மண்டல். அப்புறம் நான் சொன்னேன், கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் ஆளை, விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. நான் ஜூன் மாதம் மாநாடு போடுறேன். நான் அவரை பார்க்குறது மே மாதம் 10ஆம் தேதி பார்க்குறேன் 78. ஜூன் மாதம் 24ஆம் மாநாடு போனேன் சென்னையில். நீங்கள் தான் அவன் திறந்து வைக்கணுன்ட்டேன். டக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். அதுதாங்க முதல் மாநாடு. இந்திய துணைக்கண்டத்தில் வெள்ளையன் போன பிறகு, அரசமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு, இந்திய துணைக்கண்டத்திலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை வேணும்னு கேட்டு போனது எங்கள் கட்சி மட்டும்தான். நானும் ஈவே கிருஷ்ணசாமி மருமகன் ராஜு என்பவரும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் முத்துசாமி 3 பேர் தான் போனாங்க. முதல் தடவை போகிற பொழுது 300 ரூபா 10 வட்டி கடன் வாங்கிட்டு போனேன். சரி, இதெல்லாம் பழைய கதை. என்ன ஆச்சு? மாநாடு போட்டார், தீ பிடிச்சிக்கிட்டுது. நான் எல்லா மாநிலத்தாரையும் கூப்பிட்டேன். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், பீகார், யூபி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன் மாநாட்டுக்கு. அடுத்த மாநாடு சேலம் 79. அதே போல் எல்லா மாநாட்டும் கூப்பிட்டுருந்தேன். அவ்வளவுதான். அப்புறம்தான் தீ பிடிச்சி. இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்த உடனே, வெற்றிகரமான மாநாடு பார்த்த உடனே, வடநாட்டுக்காரர் ஒரு எம்பி ராம் அவதேர் சிங், அவரை நான் அழைச்சிருந்தேன். அவர் டெல்லியிலே என்னை பார்த்துட்டார். அவர் தான் முதல்ல என்னை பேச வச்சவர் வடநாட்டில். 7/5/78 உத்தரப்பிரதேச பிற்படுத்தப்பட்டவர் மாநாடு நான் தொடங்கி வைக்கிறேன். இந்திய அறிக்கையை முழுக்க அங்கே கொடுத்தேன். தீ பிடிச்சிக்கிட்டுது 7/5/78. அடுத்த நாள் சஞ்சீவ ரெட்டி பிரசிடென்ட், அவர்கிட்ட அதிகாரபூர்வமாக எங்கள் கட்சி சார்பில் அந்த ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் கொடுத்தேன். பெரியார் சிந்தனைகளையும் கொடுத்தேன். அவர் வாங்கிட்டாரு. 5 கிலோ. இம்மா எழுதியிருக்காரா பெரியார்? தமிழில் சொல்கிறார். இம்மா எழுதியிருக்காரா பெரியார்?
நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், பிரசிடென்சியில். தமிழ் தெரியும், படிக்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்த காரியம் என்ன அதை சொல்லலை. ஆரம்பத்து யூ ஆர்கனைஸ் ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் இன் மெட்ராஸ், ஐ வில் அம்மன் இனாகுரேட்டட் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு நான் ஓல்டு டெல்லியில் பேச போனேன், இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன், எல்லாம் கை தட்டி உட்கார வச்சுட்டான் என்ன, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னார். அப்போ ஆள் திருப்புறார் திசை, சரி போய் அப்படின்ட்டு வந்துட்டேன். இதாங்க நடந்தது. அப்புறம் மண்டல கமிஷன் எப்படி வந்ததுங்க, அங்கே தான் ரகசியமே. 31 நாள் பெரியார் பிறந்த நாள், நூற்றாண்டு பெரியார் விழா. 31 நாள் பீகாரில் 31 மாவட்டம், 31 மாவட்டத்தில் நான் போய் பேசினேன். என்னை கூட 3 பேர் வந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் இங்கிலீஷ் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் மணிக்கணக்கில் பேசுவேன், அடித்து நொறுக்குவேன் ஆங்கிலத்தில். அந்த எம்பி மொழிபெயர்ப்பார். 31 நாள். 32வது நாள் போராட்டம், பாட்னா காந்தி மைதானத்தில் போராட்டம். 50,000 மக்கள் 10 நாள் போராட்டம். 10வது நாள் 10,000 பேர் மொத்தம் செய்யறதுக்கு போனாங்க. அடிப்பான் போலீஸ், தூக்கிட்டு வந்து எங்கள் விடுதியில் ரூமில் போடுவாங்க. நாங்கள் கட்டி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்போம். பாட்டாவில் முடியுதா? நாங்கள் போராடிட்டு இருக்கும்பொழுதே தேசாய் வந்தார் எங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறது. ஒரு ஊரில் கூட ஜாம்ஷெட்பூருக்கு போனார், புக்காரோவுக்கு போனார், எங்கெங்கேயோ போனார். மக்கள் பேச விடலை, செருப்பு எடுத்து மேடையில் வீசிட்டாங்க. போனவர் தான். அப்புறம்தான் புத்தி வந்தது, ஓஹோ நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம். ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது, 77 தேர்தல் இருக்கிற பொழுது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பதவிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25 முதல் 33 விழுக்காடு வரையில் இடஒதுக்கீடு தந்து கலைஞர் அறிக்கை அமல்படுத்துவோம் என்று எழுதியிருக்குது. அந்த அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டே போயிருந்தேன். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் முதல்ல கடிதாசி போடுறோம். அதுக்கு தேசா என்ன பதில் போட்டால் தெரியுமா எங்களுக்கு? பாட்னாவுக்கு எந்த ஒரு அறிக்கையும் 20 ஆண்டு தான் ஆயுள், இதுக்கு 22 ஆண்டு ஆகிப்போச்சு இப்போ, அதனால் செல்லாது அப்படின்னார். திருப்பி நாங்கள் பதில் எழுதினோம். நீங்கள் 77 வாக்கு கொடுத்தீங்க, அப்போவே 22 வயசு ஆகி போச்சு, அப்போ அந்த புத்தி எங்கே உங்களுக்கு போச்சுன்னு எழுதணும். திருப்பி திண்டு போச்சா? அப்புறம் நான் நேரில் 79 பார்த்தேன். வீட்டில் ரொம்ப நேரம் தகராறு, 2 பேர்த்துக்கும் அடிச்சுக்காத குறை தான். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசுவேன். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னாரு. ஐ ஆம் நாட் டெஃப் அப்படின்னாரு. நோ நோ, தட் இஸ் மை ஹேபிட் சார் அப்படி அவ்வளோ. அப்புறம் ஆமாம், அந்த மெமரண்டத்தில் கேட்டிருக்கே, டு யூ மீன் டு சே தட் ஆல் எலெக்ஷன் ப்ராமிசஸ் கேன் பி ஃபுல்ஃபில்ட் அப்படின்னாரு. பிரதமர் பேசுகிறார். நான் 20 பேர்த்த அழைச்சிட்டு போயிருக்கேன் என் கூட, இந்தியா முழுக்கும். சாரா இந்துஸ்தான் ஆயா அப்படின்னா என்னை பார்த்த உடனே, பூரா இந்தியாவிலேருந்து ஆள் அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னாரு. ஆமாம், சிடம் அப்படின்னாரு. உட்காந்து 1 மணி நேரம் ரொம்ப தவிர கண்ணெல்லாம் சவுந்து போச்சு அவருக்கு. அப்படி கேட்டார், சார் யூ கேவ் த அஷூரன்ஸ், யூ காட் த ஓட் ஆன் தட் அஷூரன்ஸ், therefore we demand that the assurance must be kept up அப்படின்னு. அப்பதான் கேட்டார், do you mean to say that all election promises can be filled up? எனக்கு நம்பிக்கை கோவம் வந்துச்சு. சார், you are the deputy chairman of the redacting committee of the manifesto, then may I say that the assurance was foolishly given அப்படின்னு. Oh, you are indirectly calling me a fool அப்படின்னார். No sir, I don't mean any disrespect, don't take it. இதுதாங்க மண்டல கமிஷனை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாலே மண்டல கமிஷன் போட்டார். நான் பார்த்தது 24/3/79. பாட்னாவுக்கும் திரும்பி போனார்ல, அவருக்கு வந்தது அதாவது 12ஆம் தேதி அக்டோபரில் 78 பாட்னாவுக்கு வந்தார். அங்கே போய் டிசம்பரில் அறிவித்தார், மண்டல் தலைமையில் ஒரு கமிஷன் போடுவேன் அப்படி. அந்த கமிஷன் போட்ட அன்னைக்கு நான் டெல்லியில் அகில இந்திய கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் பவர் இல்லாத கமிட்டியாக போடுறாங்கன்னு என் நண்பர் வந்து சொன்னார். அப்புறம் உடனே ஓடணும் தேசாய் வீட்டுக்கு. நோ, இட் மஸ்ட் பி எ பவர்ஃபுல் கமிட்டி, ஸ்டாச்சுட்டரி கமிட்டி, இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் மஸ்ட் பி பைண்டிங் ஆன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும். ஆல் ரைட் சொன்னோம்.
இதாங்க மண்டல் கமிஷன் பிறந்த வரலாறு. அதுக்கு மேலே நான் போகல. அப்புறம் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல வர்றது 3 செய்தி தான், அதோடு நான் முடிச்சுக்குவேன். முதலில் 10 ஆண்டு என்பதை மறந்து விடுங்கள். பின்ன காலாவதி எது? நமக்கு உரிய பங்கு எல்லோருக்கும் எப்போது கிடைக்கிறதோ அதுதான் காலாவதி. நமக்கு உரிய பங்கு என்ன? பிற்படுத்தப்பட்டோருக்கு 57. எந்த கணக்குப்படி? 52 அப்படின்னு மண்டல் சொன்னார். நீ எப்படி 57 சொல்றேன்னு? ஜனதா கட்சி ஆட்சியில் 200 ஜாதியை முன்னால் சேர்த்தான், புதுசாக சேர்த்தான். மண்டல் கண்டுபிடிச்சு எழுதுனது 3743 ஜாதி தான் உள் ஜாதி. இவன் 200 சேர்த்தான். இப்போ வந்திருக்கிற ஒரு உபயோகம் இல்லாத ஒரு கமிஷன் இருக்குது. அந்த நீதிபதியவே நானும் ராமலிங்கமும் 23/3/79 இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம், மார்ச்சில் 23. சார், யூ ஆர் ஆடிங் மோர் நம்பர் ஆஃப் காஸ்ட் again and again. Will you ask the government, move the government to increase the percentage of reservation? Are you vested with the powers? அப்படின்னு கேட்டோம். நோ. அப்புறம் வாய முடிக்கிட்டு தானே. ஒன்று இந்த கமிஷன் எதுக்கு? உருப்படாத கமிஷன் எதுக்கு? அவனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. எந்த ஜாதியை நீக்கிறது, எந்த ஜாதியை சேர்க்கறது, இதுக்கு ஒரு கமிஷன் குழப்பில்லாது. அவனுக்கு காரு, பங்களா, வெங்காயம், தெருப்புழுதி, ஏரோப்ளேனில் காசு, புரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொரு ஆபத்தான செய்தி. இப்போ தோழர் நம்ம தேவசாயம் சொன்னார், வன்னியருக்கு எத்தனையாவது. ஐயா மறந்துடுங்க ஐயா, பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் இடஒதுக்கீடு பற்றி பேச தொடங்கியது 1919. செத்தது எப்போ? 54 ஆண்டு கழிச்சு. இந்த 54 ஆண்டுகளில் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை பற்றி பேசுகிற பொழுது ஆயிரக்கணக்கான தடவை பேசியிருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு சாதி என்கிற சொல்லை 2 தடவை தான் கையாண்டிருக்காரு. எப்போதும் வகுப்பு 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 அதான் சொல்லுவார். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிற்படுத்தப்பட்டோர் ஒரு வகுப்பு, வன்னியரும் இல்லை, கன்னியரும் இல்லை, அந்நியரும் இல்லை. எந்த ஜாதிக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. காமன் சென்ஸ். எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கும் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை இருந்தாலும், எவ்வளவு டிப்ரெஷனாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. தென் யாருக்கு இருக்கிறது? 100 தானே. நம்ம தமிழ்நாட்டில் 400 சாதி இருக்குமே. இந்தியாவில் 3743, அப்புறம் ஒரு 200, அப்புறம் ஒரு 200, 4000 சாதிக்கு மேலே ஆகிப்பட்டோமே. 4000 சாதிக்கு பிரித்து கொடுக்குறல, எதை பிரித்து கொடுப்பேன்? 54னா டக்குன்னு பிரித்து கொடுத்துடலாம். பழங்குடிகளுக்கு 7.5 கொடுத்தீங்க, இப்போ 8.5 கொடுங்கன்னு கேட்குறோம். பட்டியல் வகுப்பு மக்களுக்கு 15 கொடுக்குறீங்க, இளைஞர் ரீதியில் 17 கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ 4 வகுப்பு தான். எல்லா மதங்களிலும் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லா மதங்கள். தமிழ்நாட்டில் தகினி முஸ்லீம் மட்டும்தான் ஃபார்வர்டு ஏற்கனவே. இப்போ எல்லா முஸ்லீமும் பேக்வேர்டு தமிழ்நாட்டில். தகினின்னா உருது பேசுகிற முஸ்லீம். இப்போ எல்லா முஸ்லீமும் பேக்வேர்டு. அப்போ முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர், இந்து, இந்த 4 மதங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 57 கொடு. இந்த 4 மதங்களைச் சேர்ந்த முற்பட்ட வகுப்பினருக்கு 17.5 கொடு. பட்டியல் வகுப்பினருக்கு 17 கொடு. பழங்குடி வகுப்பினருக்கு 8.5 கொடு. இதுதான் 91 நாங்கள் வைத்த கோரிக்கை. அக்டோபர் மாதம் டெல்லியில் 17, 18, 19 3 நாள் மௌலங்கர் ஹாலில் மாநாடு போட்டுனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போய் பாட்டாளி மக்கள் சார்பில் ஒரு 400 பேர் ஒரு நாள் வந்திருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு மாநாட்டு வந்திருந்தாங்க. ஜெயில் சிங் தான் ஆரம்பித்து வச்சார். அவர் இல்லைன்னா இந்த அறிக்கை வெளியே வந்திருக்காதுங்க. அறிக்கையை கொடுத்தாச்சு இந்திரா காந்தி கிட்ட. நேரு என்ன பண்ணாரோ அதை விட மோசம். நமக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். முதல் எதிரி நமக்கு நேரு தான், பண்டிட் நேரு தான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். காங்கிரஸ்காரங்க இருந்தால் வருத்தப்படாதீங்க.
நான் நேரு மேலே மதிப்பு உள்ளவன். நேரு சதனை நான் ஊர்வலம்லாம் போனோம். பெரியாரும் மதிப்புள்ளவர் தான். It was Nehru was the first enemy to the backward classes in the annals of the backward classes. Development, empowerment. How? கலேல்கர் 55 கொடுத்தார் அறிக்கையை நேரு கிட்ட, இல்லையா? தொடவே இல்லை. 61 தூசு தட்டி எடுத்து என்ன பண்ணாரு? கலேல்கர் பரிந்துரை செய்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியலை இந்திய அமைச்சரவை ஏற்றுக்கொள்வதில்லை என்று முடிவு செய்கிறது. என்ன அர்த்தம்? துரோகம் இல்லையா? முதல் துரோகி நேரு தான். அப்புறம் 2வது துரோகி இந்திரா காந்தி, 3வது துரோகி ராஜீவ் காந்தி, 4வது துரோகி நரசிம்மராவ். காங்கிரஸ்காரன் பூரா துரோகி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எந்த ஆளாக இருந்தார், அவன் எம்பியாக இருப்பான், அமைச்சராக இருப்பான். நேரு குடும்பம் அந்த நாட்டை வீணாக்கின மாதிரி வேற ஏமா ஆக்கணும்? சொல்லுங்க, பதில் சிந்திங்க. இது அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதான் நிலவரம். நேருவை ஏன் அப்படி முடிவு பண்ண சொன்னார்? நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன், ஜியோ நம்பரோட. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. In May 61, the cabinet decided that no national list of other backward classes should be drawn up, and the states were informed that in the view of the government of India, it was better to apply economic tests than to go by caste. இது 114வது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 1962 நம்பர் 38. சும்மா இல்லை, நாங்கள் தெலுங்கில் பேசுகிற ஆள் கிடையாது. எவங்கிட்ட வேணாலும் பேசுவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அப்படி தீர்மானம் போட்டேன்? 61மே நியாயமா? உலகம் சுத்தனை நேரு செய்யலாமா? இந்தியாவில் 5% தான் பார்ப்பான். இன்னைக்கும் 5% ஒரு ஆளாக இருக்கிற பார்ப்பான். செய்யலாமா? அதோடு நிறுத்தினாரா? 61 ஆகஸ்டில் எல்லா பிரீமியருக்கும் டிஓ லெட்டர் எழுதினார். டெமி அஃபிஷியல் லெட்டர். The provincial governments are requested, state governments are directed not to implement reservation to the backward classes on caste basis. If at all they want to help them, they can grant them caste scholarship. இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. ஐயா, சாதி அடிப்படையில் கொடுக்கலையா? அவன் பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பதை அளக்கிறது எப்படி? பிற்படுத்தப்பட்ட தன்மை, அந்த தன்மை அளக்கிறது எப்படி? நான் ஜாதியில் கீழ் ஜாதி, அதான் அளவுகோல். அப்புறம் படிக்காத ஜாதி, 2வது அளவுகோல். நான் சமூகத்தில் இழிவுபடுத்தப்பட்ட ஜாதி, சோசியலி பேக்வர்ட், தென் எஜுகேஷனலி பேக்வர்ட், கல்வி மறுக்கப்பட்ட சாதி. அந்த அளவுகோல் என்பது அடையாளம் காண்பதற்கு மட்டுமே. அப்போ சாதினா அங்கே வன்னியர், அப்படி உடையார், கோனார், யாதவர் நினைக்காதீங்க. சாதிங்கிறத பயன்படுத்தாதீங்க. வகுப்பு அப்படின்னு சொல்லுவேன். சாதிங்கிறது 4 தான். பாப்பான், சத்திரியன், வைசியன், சூத்திரன், 4 தான். அதுக்கு பேர் தான் ஜாதி. தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆர் வர்ணா. These are called subcaste, உள்சாதி. அப்போ உள்சாதிக்கு இடஒதுக்கீடு கேட்காதீர்கள். பல ஆயிரக்கணக்கான உள்சாதிகள் அடங்கிய வகுப்புக்கு இடஒதுக்கீடு கேளுங்கள். அதுதாங்க சரியான கோரிக்கை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்லா நினைக்கணும். மண்டல் வேலையில் மட்டும் கேட்கலைங்க, பதவி உறவில் கேட்டார். கேட்குறீங்களா? ஏன் கேட்கல? இந்த பதவி உயர்வை பற்றி பேசணும்னா அதுக்கு 2 மணி நேரம் வேணும் எனக்கு. இந்த நரசிம்மராவ் போட்ட அந்த சட்ட திருத்தம் இருக்க, நான் எழுதினேன். 95 ஜூனில் ஒரு பில்லு பாஸ் பண்ணான். 790 முட்டாள் எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்கான்னு எழுதினேன் என் பத்திரிக்கையில்.
என் கட்சிக்காரனே கேட்டாங்க, என்ன எல்லாரையும் முட்டாள்னு எழுதுற? அட பச்சை முட்டாள். இப்படி இந்த திருத்தம் செல்லாது. எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்க இந்த திட்டம் செல்லாது, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பேசல அவன். அடுத்த ஆண்டு 95 பண்ணான். 99 சுப்ரீம் கோர்ட்டுக்காரன் சொன்னான், நான் சொன்ன மாதிரி இது செல்லாது, தி பார்லிமெண்ட் ஹஸ் ஹெரிடட் டு அப்ளை இட்ஸ் மைண்டுன்னு சொன்னான். நான் 95 ஜூலையில் எழுதினேன், அவன் 99 சொன்னான். அப்புறம் நான் விளக்கமாக எழுதினேன், அம்பேத்கர் எழுதின ஒரு பிரிவு எஸ்சி எஸ்டிக்கு விரோதமாக இருக்கு, நீங்கள் கோவிச்சுக்காதீங்க யாரும். நான் வெளிப்படையாக எழுதினேன், அம்பேத்கர் எழுதின 335வது பிரிவு எஸ்சி எஸ்டிக்கு பிரமோஷன் கொடுக்கறதுக்கு விரோதமாக இருக்குது, அது எம்மா நாளைக்கு இருக்கோ சட்டத்தில், அம்மா நாளைக்கு செல்லாதுன்னு எழுதினேன். அதை எல்லா எம்பிக்கு அனுப்புனேன் டெல்லிக்கு. ஒரு பய அதை படிக்கல. மறுபடியும் 2000 சட்டம் பண்ணார் நரசிம்மராவ். அடுத்த மாதமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அவன் சொன்னான் அப்போ தான், as long as 335 is there, such bills cannot lie அப்படின்னு சொல்லி. அப்போ மடையர்கள் எம்பிக்கள்னா அவன் பெரிய அறிவாளி நினச்சிக்காதீங்க. நம்ம தாலி அறுக்க வந்தவங்க, ஊரை கொள்ளடிக்க வந்தவங்க, உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் அதிசயமாக இல்லை, நம்ம மாகாணத்தில் மட்டும் அதிசயமாக இல்லை, இந்தியா பூரா நான் போயிட்டு வரேன், இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது. அப்போது நாம் அறிவாளிகளாக மாறணும். அப்புறம் ப்ரமோஷனில் கேட்கணும். அப்புறம் அரசாங்க வேலை எண்ணிக்கையில் ரொம்ப குறைச்சல் தான். இப்போ ரயில்வேயை மூட போகிறான், புரிஞ்சு எழுதி வச்சுங்க, மோடி மூழ்குவார். தட் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். Railway is the largest, biggest employer in India. Next comes banks, nationalized banks, LIC. All will be privatized soon. அப்போ முதல்ல அதை நம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு தனியாரில் இடஒதுக்கீடு கேளுங்க, தனியாரில் இடஒதுக்கீடு கேளுங்க. இப்போ வீரமணி கூட மாநாடு போட போகிறேன்னு அறிக்கை விட்டுருக்கிறார், நேற்று பார்த்தேன் விடுதலையில். அடுத்தாப்புல மண்டல் அரசாங்க வேலையை மட்டும் சொல்லுறியே, வங்கி கடனா விகிதாச்சாரங்கள், பெட்ரோல் பங்க் லைசன்ஸா விகிதாச்சாரங்கள், வீட்டு மன ஒதுக்கீடா விகிதாச்சாரங்கள், வீட்டு ஒதுக்கீடா விகிதாச்சாரங்கள், எதில் எடுத்தாலும் பேக்வேர்டுக்கு விகிதாச்சாரங்கள் அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்காரு. போராடணுமா? எம்பிக்கள் சொன்னாங்களா, நம்ம மாகாண மந்திரிகள் சொன்னாங்களா, இல்லை தலைவர்கள் சொல்கிறாங்களே? ஐயா, தமிழ்நாட்டை போல ஒரு காலித்தனமான நாடு நான் வடக்க கூட நான் பார்க்கல. ஒரு காலித்தனமான நாடு, பெரியார் பிறந்த நாடா இது? நான் 30-78 போனேன்னு சொன்னேன். அது அப்போ லாட்ரி சீட்டு நம்ம ஊரில் பொட்டி கடையெல்லாம் விற்றான். லக்னோவில் தேடிக்கிட்டு போனால் 5 கிலோமீட்டர் போனால் தான் கிடைக்கல லாட்ரி சீட். இங்கே சாராய கடை 8000 கடை, அங்கே இன்றைக்கும் சாராய கடை இருக்குது, தேடிக்கிட்டு போகணும். எந்த ஊரில் எந்த தெருவில் லக்னோவில் இருக்குது. அப்போ இது காலி பசங்க நாடாக மாறி போச்சு. நாம் யாராவது பாடுபடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கூடாது. நமக்கு நாம் தான் பாடுபடணும். நமக்கு நமக்கு நமக்கு. கடைசியில் அம்பேத்கரை பற்றி சொல்கிறேன். அவர் நொந்து வெந்து செத்தார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் செத்து போனது ஐயப்பாட்டுக்குரியதுன்னு சொன்ன ஒரே மனிதர் பெரியார் தான். அடுத்து அவங்க பையன் யஸ்வந்த் ராவ். அவன் அன்னைக்கே சத்தம் போட்டான் வீட்டுக்கு முன்னாலே, எங்கள் அப்பா பணத்தை அருன்னா. நேரு திருட்டுத்தனமாக பணத்தை பம்பாய்க்கு அனுப்பிச்சிட்டார், இருந்தால் அறுக்க சொல்லுவாங்க அப்படி. சந்தேகத்துக்குரிய சாவு. என்ன எப்போ செத்தாரு? 6/12/56 இல்லையா?
18/3/56 ஆக்ராவில் இதை போல எஸ்சி அலுவலர்களை மட்டும் கூட்டி பேசினார். பேசிட்டு சொன்னார், ஐ தாட் that those who have benefited because of my endeavor through reservation will pay back to the community for its prosperity, but all of you have disappointed me. அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டார். அம்பேத்கர் 3 தடவை அழுதுருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வாழ்நாளில் 3 தடவை கோன்னு அழுதுருக்கிறார். சாவரத்துக்கு 6 மாதம் முன்னால 9 மாதம் முன்னால ஆக்ராவில் 18/3/56 அந்த அலுவலர்கள் அடங்கிய கூட்டத்தில் அழுதே விட்டாருங்க. அடுத்த 9 மாதத்தில் இறந்துட்டுமே. இப்போ அந்த ஊரில் போன ஆண்டு நான் என் பத்திரிகையில் போட்டிருந்தேன், அவருடைய புத்தமும் தம்மமும் என்கிற புத்தகத்தை முழுசா அப்படியே எவர் சில்வரில், அதாவது 10 அடிக்கு 8 அடி எவர் சில்வரில் தகுடாக பண்ணி அதில் பதிச்சு ஊர் பூரா ஊரில் விட்டான். ஆண்டுதோறும் 18/3 மார்ச் 18 அன்னைக்கு அம்பேத்கரை பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறான். அவர் வந்து பேசிட்டு போன ஞாபகமாக. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம நம்பி சொன்னார், நம்ம தொடக்கையை வச்சு பேசினார் தோழர் அழகைய நம்பி. அவர் வேதனைப்பட்டார். நாம் அனுபவிக்கிறோங்க. we must pay back to society. என்ன how to pay back? ஐயா, நீங்கள்லாம் 40,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 500 ரூபா உங்கள் சங்கத்துக்கு கொடுங்க, உங்கள் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணாங்க, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செலவு பண்ணாங்க. அதர் நல்லா சொன்னார் ராஜா. அதர் பேக்வர்ட் கிளாஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஆல் த 3 segments ஆர் பேக்வர்ட். தே ஆர் கால்டு பேக்வர்ட். அது எங்கே சொன்னார் அம்பேத்கர்? 338 சொன்னார். அதை நான் ஜெயலலிதா படித்து காட்டின பொழுது 25/1/82 ஆரம்பித்து இன்னைக்கு தான் எனக்கு அர்த்தம் புரியுது அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் கூட கூச்சப்படல. என்னை சந்திக்கிறத கூப்பிட்டு இருந்தார் அவர். நான் இங்கே போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லியிருந்தேன். உடனே வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு. நான் 26 போராட்டம் 25 சாயந்தரம் பார்க்கணும்னு சொல்கிறார். விலைக்கு சொன்னேன், ஐயா இதில் 2 எனி பேக்வேர்டுன்னு தான் இருக்குது, பேக்வேர்டு கிளாஸ்ன்னு தான் இருக்குது. எஸ்சி இல்லை, பிசி இல்லை, எஸ்டி இல்லை, அது வேறு இடத்துல இருக்குன்னு அதை எடு அப்படின்னார். 338/3. இப்போ அதை 338/10 ரீநம்பர் பண்ணிவிட்டான். அதை எடுத்து படித்து காட்டணுன்னு ஆரம்பித்து only today I understand the meaning of these articles. Definitely I will place the report on the table of the house. Don't believe Indira Gandhi. She is a Brahmin lady. You go to the people, collect them, bring them to the road, start fighting, then only she will come down. அப்படின்னு சொல்கிறார். யார்? ஜெயில் சிங், ஹோம் மினிஸ்டர் சொல்கிறார் என்கிட்ட. இதையெல்லாம் நாம் பண்ணணும். எனக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. நான் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது. எங்கள் கட்சியில் பணக்காரங்க கிடையாது. எல்லாரும் உத்தியோகத்திலேருந்து ஓய்வு பெற்றவங்க, ஏழைகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் எந்த கட்சியும் ஆதரிக்கிறது இல்லை. எல்லா கட்சியும் திருட்டு பசங்க கட்சின்னு சொல்கிறவங்க. நாங்கள் பக்கா கம்யூனிஸ்ட், 1ஆம் நம்பர் கம்யூனிஸ்ட். நாங்கள் அப்புறம்தான் பெரியாரிஸ்ட். நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க்சிஸ்ட் வி ஆர், தென் ஒன்லி பெரியாரிஸ்ட். நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிறவங்க. அதனால் நீங்கள் எல்லாம், நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் கேட்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பின்னால் தோழர்கள் பேச இருக்கிறாங்க. நான் அது வரைக்கும் இருக்க விரும்புகிறேன். அவங்க கொஞ்சம் விரைவாக பேசி முடித்தாங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். நான் நாளைக்கு நான் விழா பொழுதுக்கும் நடத்த வேண்டியவனாக இருக்கேன். ஒரு பெரிய விழா, அதாவது பௌத்தம், வள்ளுவம், மார்க்சியம், லெனினியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், பாவேந்தம், இவ்வளவு பாடங்களையும் 40 ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அம்பத்தூரில் 40 ஞாயிற்றுக்கிழமை வர்ற 20ஆம் தேதியிலேருந்து, நாளைகளிலிருந்து 40 ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பாடமும் டீச் பண்ண போகிறோம். சிலபஸெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், வகுப்பெல்லாம் கட்டிட்டோம், நூலகமெல்லாம் வச்சுட்டோம். கட்டாயம் செய்வோம்.
அதோடு கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு வழிக்கு சில தொழில் கற்றுக் கொடுக்குறோம் என கூறிக்கொண்டு தோழர்கள் இவ்வளவு நல்ல வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் இடையில போனாக்க வருத்தப்படாதீங்க, எனக்கு தலை மேலே வேலை இருக்குது. நாங்கள் வசதி குறைவானவங்க, நான் தான் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக்கிறேன். வேறு வாய்ப்பு கிடைச்சா நான் ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு வகுப்பு நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆயத்தப்பட்டால் விரும்பினா நான் வந்து படுத்துறேன். அண்ணாதுரை இங்கே இருக்கிறாரு, டெல்லியில் அவரெல்லாம் வகுப்புக்கு வந்திருந்தார். நடத்தினேன், பொழுதுக்கும் நடத்தினேன். அவர் அம்பேத்கரை பற்றி இப்போ அவருடைய பேச்சை நாங்கள் புத்தகமாக போட்டிருக்கோம், நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அவ்வளோ நல்ல அம்பேத்கரியவாதி, பெரியாரியவாதி. எனது தோழர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.